திவாகர்னா ஒரு ஆளுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் அவனெல்லாம் கூப்பிட்டு ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க சொல்லுங்க. எந்த சேனலுமே கூட்டு தயவு செய்து அவர் வந்து எதுவுமே எடுக்காதீங்கன்ற. நேற்று சொன்னாரு, இன்னைக்கு 7-8 சேனல் இன்டர்வியூ எடுக்காதீங்கன்னாங்க. இன்னைக்கு 7-8 சேனல் இன்டர்வியூ புக் ஆயிருக்கு. அவங்களால எல்லாம் வாய்ப்பை தடுக்க முடியுமா? திவாகர் மாதிரியான ஆக்கள் தயவு செஞ்சு எடுத்து உங்களோட மார்க்கெட்டை நீங்க குறைச்சிக்கூடாதீங்க. இது மாதிரி கர்மம் பிடிச்சவனுங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. எத்தனை நியூஸ் சேனல் அவங்களை காட்டவா? நீங்க மாக்காப்பாவை அவர் பேசுற ஸ்லாங் சரியில்லை, பண்றது சரியில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த தம்பி போயிருக்காரு. இவர் ஏதோ உத்தமர் மாதிரி பேசுறாரு. இப்போ விஜய் டிவில வந்துட்டு மாக்காப்பா வச்சு ஒரு ஷோ பண்ணா போகுமா, உங்களை வச்சு பண்ண ஒரு ஷோ போகுமா? ப்ரொடியூசர் யாரை நம்பி ஒரு ஷோவை கொடுப்பாங்க? இல்ல நீங்க குப்பம் சேரின்னு சொல்லி சாதிய பாகுபாடு நிறைய எப்பயுமே வந்துட்டு கம்யூனிட்டி தான் வெப்பனா எடுக்கிற. அப்படி எப்பா ஒரு மனுஷன் இல்ல, அதனாலதான் உங்களை வந்து அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணாத, பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசாதன்னு சொல்லுவாங்க. அப்பதான் உங்களுக்கு ஆடியோ கிளிப்பிங்ஸ் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆடியோ கிளிப்பிங்ஸ், அதாவது பிசிஆர் ஆக்ட்ன்றது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறது. ஆனா எல்லாரையும் தப்பு பண்ணிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு டக்குன்னு பிசிஆர் ஆக்ட்னா அந்த இடத்துல செல்லாது. ஓகேங்களா? அனைத்து மக்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது நான் ஜாதி போஸ்ட் ஜாதி மத தலைவர்களை சந்திச்சு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த மாதிரி பண்ணா தெரியல. அவங்களுக்கு வெப்பன் ஒன்றும் தெரியலப்பா. இப்போ எல்லாருமே சொல்றது வந்து புகழ் காணவனத்து எல்லாருமே அப்பப்போ இங்கன்னு கிடையாது. பிக் பாஸ்லேயே பாரு, அவர் நிறைய ஜாதி ரிலேட்டட் பேச்சு காணவனத்து நிறைய பேசியிருப்பா. அப்படி ஓகேங்களா? ஏதாவது ஒரு சண்டைனால அவர் எடுக்கிற ஒரே வெப்பன் கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டினா அந்த ஜாதி பேரை சொல்லி திட்டிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் இருக்கான்னு சொல்ல சொல்லுவாங்க. நான் அப்படி பார்த்தா இங்க பாருங்க, அப்படி பார்த்தா நானும் என்னைய வந்துட்டு நான் என்ன சமுதாயம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை அட்டாக் பண்றாங்கப்பா. ஒரு இன்டர்வியூ வந்து தெரியாம இப்ப இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ்ல வரப்போ எனக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு கானாவனதை பத்தி தெரியாது. ஒரு லவ் மேரேஜை பத்தி கேட்டாங்க. அந்த பண்ண பையன் ஆமா அவன் எங்க ஊர் பக்கம் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் மட்டும்தான் நான் சொன்னேன். அது பெருசா வெடிச்சிச்சு. அதுக்கு நான் வழக்கம் கொடுத்தாச்சு. பேசிக்கிட்டு இருக்கப்போ அது ஃப்ளோல வந்தது. இது சொல்றதுனால தப்பு இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் எங்க சமுதாயம் இவங்க எங்க இதுன்னு சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு காரணத்துக்காக ஓகேங்களா வேணும்னே ஜாதிய நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஜாதி போட்டிருப்பான். எல்லா மக்களும் தேவைப்பா ஒரு விஷயம் நடக்குமா? ஏன்னா நானும் ஒரு ப்ரொஃபஷனல். இவங்களை மாதிரி காணாமது மாதிரி மாக்காப்பா மாதிரி முட்டா பயில கிடையாது. ஓகேங்களா? சோ ஒரு வேலை நடக்கணும்னா எல்லா மக்கள் அப்படி பேசக்கூடாது. இல்ல உண்மைப்பா. அவன் என்ன பேசியிருக்கா அவன் புரியுதா? என்ன பேசியிருக்கா? ஆமா பேசியிருக்கா அப்படின்னு எடுத்து பாருங்க. சும்மா எல்லாத்தையும் பார்க்காம பேசாதீங்க. நேற்று மீடியா எவிடன்ஸ் வெளியிடுங்க சார், கொடுங்க சார், எவிடன்ஸ் கொடுங்க. நேற்று அவர் பிரஸ் மீட்லயே அப்படிதான் சொன்னார். கர்மாந்திரம் பிடிச்சவன் இருக்காரு புரியுதா? அப்படி அவன் பேசுறப்ப நம்ம சொல்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளோ லேசில் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பேசினதில்லை. ஓகேங்களா? பேசினா அதில் காரணம் இருக்கும். என்னோட பழக்க வழக்கமே வேறப்பா. நான் லவ்வபிள் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டீசெண்டாக தான் இருப்பேன். நானே இந்த லெவலுக்கு கொந்தளிச்சு போய் பேசுறேன்னா அப்பதான் செட்டில் உள்ளவங்க கேட்டாங்க. நிறைய பேர் பர்சனலாகவும் விஜய் டிவி பிரபலங்கள் ஃபீல் பண்ணாங்க. அண்ணே நாங்களாம் எவ்வளோ கலாச்சிருக்கோம், நீங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, எத்தனவோ சூட் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஆச்சு என்னென்ன யோசிச்சு பாருங்கப்பா. ஒரு சூட் 2 சூட்டா? இப்போ வரைக்கும் உங்களுக்கு யாராவது கால் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? நிறைய பேர் பேசியிருக்காங்க. யாரு சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை பர்சனலா அவங்களோட கெரியர் பார்ப்பாங்க இல்லையா? இவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்கிறத நான் ஓப்பனா சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாமே இந்த மேட்டர் வந்துருச்சுனே, புகழ் தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு தேன்றது தெரிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அப்புறம் இன்னும் மெயினான விஷயங்கள் நிறைய சொல்ல மறந்துட்டோம். அதான் இந்த மாதிரி 5 நாள் 3 நாள் கழிச்சு வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு வந்து சொல்றது இதெல்லாம் மக்களுக்கே தெரியும்ப்பா. மக்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஏன் அன்னைக்கே வந்து வரவே இல்லை? ஒரு ஆளா கன்சிடர் பண்றதெல்லாம் கிடையாது. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்னு போயிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்க வரமாட்டேங்கிறாங்கப்பா. இழுத்தடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து நீங்க சும்மா வந்து பேசுறதுக்கு அவங்க கிட்ட நம்ம வந்து இதுக்காக உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னா இதுல உங்ககிட்ட நீங்க ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுத்திருந்தா கண்டிப்பா போலீஸ் வந்து ஏன்னா வந்து எவிடன்ஸ் வந்து கேமரா தான் ஆய்வு பண்ணணும். இல்ல உடனே வந்து போலீஸ் ரியாக்ஷன் எடுத்திருப்பாங்களே, ஏன் எடுக்காம இருக்காங்க? இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் பெரிய அடிதடி வெட்டு குத்து இதுதான் கவனிப்பாங்க. இந்த மாதிரி தகராறுலாம் அதிகமாக கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. வந்து கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நான் ஆய்வு என்ன பண்றது, நாளைக்கு பார்த்துக்கிறோம்னாங்க. நான் அப்பயும் சொன்னேன் ஷூட்டிங் முடிச்சு அவங்க கேமரா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து பிளேட்டை மாத்துறாங்கப்பா. இது பிரேக்ல எல்லாம் நடக்கல. பிரேக்ல நான் தனி ரூம் கொடுத்தாங்க. ரூம்ல தான் லஞ்சு சாப்பிட்டேன். நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டு. அப்ப இத்தனை பேர் சேர்றப்ப இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக உண்மை வந்து அமைய போகாதுப்பா. எல்லாமே மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கல, பிரேக்ல நடந்துச்சுன்றாங்க. பிரேக்ல நடக்கல. பிரேக்குக்கு எனக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க. நான் யாரு கூடயும் தொடர்பு இல்லை. ரூமுக்கு சாப்பாடு வந்துருச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகிறேன். போய் இவ்வளோ பிரச்சனை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறது? என்னோட கம்ப்ளைண்ட்லேயே கேமராவை ஆய்வு பண்ணுங்கன்னா பிரச்சனை. கேமராவை பாருங்க, அந்த ரெக்கார்டை பார்த்தாங்கன்னா உடனே போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடும். எனவே உண்மை வந்து என்னைக்குமே ஜெயிக்கும். சத்தியத்தை வந்து
யாராலையும் அழிக்க முடியாது. அந்த கேமராவை ஆய்வு பண்ணாங்கன்னா உள்ள இருக்க எல்லாம் தெரியும். மாக்காப்பா எரியவே இல்லைன்ற அதுக்கு தான் நான் வயிறு எரிஞ்சு போய் அவர் பிள்ளை மேலே சத்தியம் மட்டும் நான் ஒத்துக்கிறேன். இது அவங்கள தரக்குறைவா பேசுறது இல்லை, உண்மை வந்து அவர் ப்ரூவ் பண்ணட்டும். இப்போ அன்னைக்கு சீதா தேவி வந்து நெருப்புல குளினா அவங்க மேல உண்மை இல்லை, நெருப்புல குதிச்சாங்க. அந்த மாதிரி இதுவரையும் அந்த இதை பண்ணட்டும். ஏன்னா எல்லாத்தையும் ஏமாத்தலாம், உங்களுக்கு தெரியாது. இல்லை சட்டத்துல ஓட்ட இருக்கு, இதுல ஓட்ட இருக்கு, எல்லார் கண்ணையும் மறைக்கலாம், உண்மையை மறைக்க முடியாதுல்ல, மனசாட்சியும் மறைக்க முடியாதுல்ல. அவர் அப்படி தப்பே பண்ண நான் தான் என் தலைமையில் அடிக்கிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சொல்லிட்டாங்க சார், இவங்க வந்து கண்டென்ட் கிடைக்காம அவரை வந்து வைரல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி வைரல் கண்டென்ட் பா. நான் ஒரு கோயில் போனாலே நான் ஒரு என்னோட இதெல்லாம் எடுத்து பாருங்க, நான் ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டாலே இருக்கிற எல்லா லீடிங் சேனல் வந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. நான் ஆல்ரெடி பெரிய வைரல் கண்டென்ட். மாக்காப்பா திவாகரனா இன்னைக்கு திவாகர் இடையில கொஞ்ச நாள் உங்களை பத்தி பேசலன்றதுக்காக மறுபடியும் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குவா. நான் சரி ஓகே, என்னோட அப்டேட் பத்தி நான் கொடுக்க கூடாது, அதை நான் எப்ப கொடுக்கணுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட படம் எல்லைக்கு ரிலீஸ் நீங்க பாருங்க, என்னோட படத்துக்கு என்னோட சீனுக்கு மட்டும் எவ்வளவு சவுண்டுன்னு பாருங்க. இதெல்லாம் தற்பெருமைக்காக இல்லை, காட்டலாமா அதை? எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க. என்னோட சீனுக்கு எவ்வளவு மக்கள் கிட்ட வரவேற்கும் பாருங்க. ஆல்ரெடி நம்ம பெரிய மாக்காப்பாவுக்கு அங்கே மவுஸ் இல்லப்பா. அதாவது ஃபெயிலியர் மெட்டீரியல். நேற்று கூட பர்சனலாக சில டைரக்டர் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் புகழோட வஞ்சகத்தை பாருங்க, யாருமே வாய்ப்பு கொடுக்காதீங்க. அவங்க பிளானே நான் என்ன சொன்னேன், குக் வித் கோமாளியை விட்டு என்னை தூக்குறதான். அப்போ நேற்று வீட்லேயுமே என்ன சொல்கிறேன், அப்படி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. நேற்று சொன்னார் இன்னைக்கு 7-8 சேனல் இன்டர்வியூ எடுக்காதீங்கன்னாங்க. இன்னைக்கு 7-8 சேனல் இன்டர்வியூ புக் ஆயிருக்கு. அவங்களாலாம் என் வாய்ப்பை தடுக்க முடியுமா? அவங்களோட இன்டென்ஷன் இதுதான்ப்பா. அவரோட இன்டென்ஷன் அந்த பேட்டியிலே வெளியில் வருது பாருங்க. யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க, இன்டர்வியூ எடுக்காதீங்க. இவரெல்லாம் வந்து என்னோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்ட முடியுமா? இது வந்து அவங்க எல்லாம் ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க சார். அவங்க யாருப்பா சொன்னது வளர்ந்துட்டாங்கன்னா என்ன குட்டி பிள்ளைங்களுக்கு கேட்டா கூட மாக்காப்பா யாரு, புகழ் யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே குழந்தைய கேட்டா கூட வாட்டர்மெலன் ஸ்டார் யாருன்னு சொல்லிப்பா. இவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருவாங்க. என்ன பார்த்தா ஆரவாரம் பண்ணி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. யார ரசிக்கிறாங்க இங்க? நீங்க பாத்திருப்பீங்க, உங்களை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறாங்க, நிறைய பேர் திட்டுறாங்க. இவனை வந்து அப்படின்னு யாருப்பா சொன்னது? உங்களுக்கு எடுத்துக்காட்டவா எத்தனை பேர் இப்ப திட்டிட்டு இருக்காங்க, காட்டவா? மாக்காப்பாவை எத்தனை பேர் திட்டுறாங்க இன்னைக்கு காலையில. அதெல்லாம் காமன் வந்துட்டா எல்லாரும் எல்லாத்தையும் திட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, எல்லாத்தையும் செய்யத்தான் செய்வாங்க. எத்தனை நியூஸ் சேனல் அவங்களுக்கு காட்டவா? நீங்க மாக்காப்பாவை அவர் பேசுற ஸ்லாங் சரியில்லை, பண்றது சரியில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த தம்பி போயிருக்கா. அப்படி இவர் ஏதோ உத்தமர் மாதிரி பேசுறாரு, இவர் டபுள் மீனிங் இரட்டை அர்த்தத்தில் பேசி உருவக்கலி பண்ற நம்பர் தானே. இன்னைக்கு காலையில பாக்குறேன் செய்யாறு பால் விட்டு கிளி இழிச்சிருக்காரு. ஸோ எல்லாரை பத்தி பேச சொல்றாங்க, அது காரணம் கிடையாது. இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மாக்காப்பாவும் புகழும் போனா அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலயும் உங்களுக்கான என்னோட ஆரம்பம் அப்படிதான்ப்பா. என்னோட ஆரம்பமே இதுதான். நான் ஆரம்பத்துல அவங்க வளர்ந்துட்டாங்க சார். அப்ப நீங்க அவங்க கூட வளர்ந்துட்டாங்கன்னா பெருசா வரல, பெருசா வளரல இல்ல, ஓகேங்களா? பெருசா வளரலன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, படங்கள்ல புக் ஆகி பிஸி ஆனவங்க டிவி சேனல் வர மாட்டாங்க. இன்ன வரைக்கும் குக் வித் கோமாளியில புகழ் கோமாளியா தான் உட்காந்துருக்கு. அப்படி புரியுதுங்களா? மாக்காப்பா அவரும் படம் நடிச்சிட்டாரு சார், நடிச்சு ஹிட் ஆகலப்பா, பெருசா ஹிட் ஆகல. ஃபெயிலியர்ஸ் நடிப்பு டெலிவிஷன்ல என்ன இருக்கோ அதை தான் அங்கேயும் பண்றாரு. அவருக்கு பெருசா நடிப்பு இல்லைன்னு சொல்லி ஓரங்கட்டி தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபெயிலியர். அவங்களோட படத்துக்கு என்ன அதை ஓகே ப்ரிவியூஸ் கூப்பிட்டு நான் பர்சனலாக அவங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்னதையும் சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க, ஃபெயிலியர் மெட்டீரியல்.